Hey there. Subscribe to my channel. And also press this bell icon, so you never miss any new updates cause whenever we upload new video. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை எப்படி லோட் பண்ணுறது, அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ நான் டவுன்லோட் பண்ண, அதாவது சேவ் பண்ண டெம்ப்ளேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம லோட் பண்ண டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ், அப்புறம் பார்டர் இமேஜ், கிஃப்ட் இமேஜ் எல்லாமே வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் போய்ட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்டர் இமேஜ் எனேபிள் ஆகிடும். அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறோம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே செகண்டாக இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜில் போய்ட்டு கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் என்ன இமேஜ் பேக்ரவுண்டாக வைக்க போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணாலே சர்க்கிளில் இருக்கிற அந்த இமேஜும் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு அது செட் ஆகலை, எந்த இமேஜில் நான் போய்ட்டு செட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பிளர் எஃபெக்ட் கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் தான் வந்து சர்க்கிளில் இருக்கிற அந்த இமேஜ். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜில் போய்ட்டு கஸ்டம் இமேஜ் கொடுத்து நீங்கள் ஜென்ரலாக எப்படி இமேஜ் ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கம்போசிஷன் 1ல் பார்ட்டிகல்ஸ் கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கஸ்டம் இமேஜ் கொடுத்து பிக் இமேஜ் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த ஸ்மோக் எஃபெக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா 2 கலர் கொடுத்துருக்கேன் ஸ்மோக் எஃபெக்ட். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போது நான் ஸ்மோக் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வருது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 2ல் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 2 வாங்க. அதில் பார்ட்டிகல்ஸ் கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஜென்ரல் போய்ட்டு அகைன் இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண இதே கிஃப்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு பிங்க் வருது, அப்புறம் ப்ளூ கலர் வருது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ப்ளூ கலர் மட்டும் இருக்குது. நான் ப்ளே பண்ணதுக்கப்புறம் 2 கலரும் மாறி மாறி வரும் உங்களுக்கு 1 by 1. பிங்க் அப்புறம் ப்ளூ ரெண்டுமே வருது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PNG டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 2ல் நான் வந்து ஒரு இமேஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜ் தான் வந்து உங்களுக்கான PNG டெக்ஸ்ட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 2 போங்க. அதில் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் போங்க. இமேஜ் போய்ட்டு கஸ்டம் இமேஜ் போய்ட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன PNG டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த PNG டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு PNG டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச PNG டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர்லேயும் மேலே இருக்கிறது வந்து பிங்க் கலர்லேயும் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா என்னோடய சேனல் நேம் நான் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பேஜ் நேம் இல்லை உங்களோட சேனல் நேம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அப்பியரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு தேட ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் பாயிண்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதிலே டைப் ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் 4 விதமான டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்பில்டாக. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் டெம்ப்ளேட் ரெடி. இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன சைஸில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டவுன்லோட் பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோ வித்தும் வீடியோ ஹைட்டும் பாருங்கள், சேமாக கொடுங்க. நான் எல்லா இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போட்டிருக்கிற டெம்ப்ளேட்லேயும் வந்து சைஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதே சைஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. 1080 கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன்.